ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்களா? ஒரு ஊரில் சத்யா என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவருக்கு ஒரு பெரிய கனவு. ஒரு சிறிய காஃபி கடையை தொடங்கி அதை ஊரிலேயே மிகவும் பிரபலமான கடையாக்க வேண்டும் என்று. சத்யா மனதில் எப்போதும் ஒரு நம்பிக்கை இருந்தது. கடை அழகு கஸ்டமரை ஒரு முறை வர வைக்கும், ஆனால் சுவைதான் அவர்களை மீண்டும் மீண்டும் வர வைக்கும் என்பது. அதனால் அவர் காஃபி பிசினஸை ஒரு சாதாரணமாக பார்க்கவில்லை. ஒரு கப் காஃபி குடித்தவுடன் கஸ்டமர் மனசில் நின்று போகும் டேஸ்ட் எப்படி உருவாக்குவது என்று தினமும் யோசித்தார். அவர் பெஸ்ட் குவாலிட்டி காஃபி பவுடர், ஃப்ரெஷ் மில்க், சரியான சுகர் பேலன்ஸ், திக் ஃபார்ம் எல்லாற்றையும் ப்ரொஃபஷனாக பார்த்தார். பலர் சொன்னார்கள், சத்யா சீப் மில்க் யூஸ் பண்ணுங்க, ப்ராஃபிட் அதிகம் வரும் என்று. ஆனால் சத்யா சிரித்து கொண்டே சொன்னார், இன்று குவாலிட்டி குறைத்து லாபம் பார்த்தால் நாளை கஸ்டமர் குறைந்து பிஸ்னஸ் செல்ஃப் போய்விடும். அவர் சாலிட் இன்கிரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணினார். ஒரு நல்ல பால் தான் நல்ல காஃபிக்கு பேக் போன் என்று நம்பினார். முதல் நாள் சிலர் மட்டும் வந்தார்கள். ஆனால் ஒரு வாரத்திற்குள் அந்த டேஸ்ட் ஊர் முழுக்க பேசப்பட்டது. சத்யா ஷாப் காஃபி செம்ம டேஸ்ட், ஒரு முறை குடிச்சா மறுபடியும் அதையே தேடி போவோம். அந்த சுவை காரணமாக மக்கள் பல மைல் தூரத்தில் இருந்து கூட வந்தார்கள். சிலர் காத்திருந்து கூட வாங்கினார்கள். விலை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக கொடுத்தார்கள். ஏன்னா அவர்கள் வாங்கியது காஃபி மட்டும் இல்லை, ஒரு மறக்க முடியாத டேஸ்டும் கூட. அதிலிருந்து சத்யா பிசினஸ் நாளுக்கு நாள் வளர்ந்தது. ஒரு ஷாப் 2 ஆனது, 2 5 ஆனது. பிறகு அது ஒரு ஃபேமஸ் காஃபி பிராண்டாகவும் மாறியது. இறுதியில் சத்யா எல்லோருக்கும் ஒரு சீக்ரெட் சொன்னார். உணவு வியாபாரத்தில் க்ரௌடு வரணும்னா சீப் பொருள் வேண்டாம், ஸ்ட்ராங் டேஸ்ட் கொடுக்கும் சாலிட் இன்கிரீடியன்ஸ் தான் வேண்டும் என்று. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.